உலகெங்கும் இருந்து சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். சென்ற வகுப்புல கணாத்தரம் உரைத்த காதையினுடைய இறுதி பகுதியை பார்த்தோம். இந்த காதை மிகவும் சிறப்புடைய, பொருளாலும் நடையாலும் சிறப்புடைய. எடுத்துக்காட்டு சொல்லும்ல, பொருளாலும் நடையாலும் சிறப்புடைய. பொருளால் எப்படி சிறப்புடையது என்றால், தமிழர் பண்பாடு இது என்பதனை கண்ணகி தேவந்திக்கு அறிவுறுத்துகிறார். தேவந்தி அந்த வழியில் அந்த மரபில் வந்தவள் அல்லன். ஆனா கண்ணகி அப்படி இல்லை. அதனால நீ சோமகுண்டம் சூரியகுண்டம் ஆகிய 2 கோட்களிலே சென்று மூழ்கி காமவள் கோட்டத்திலே சென்று கைதொழுதால் இழந்த கணவனை மீண்டும் பெறுவாய் என்று தேவந்தி சொன்னாள். வீடன்று என்று ஒரு தொடரால் 2 சொற்கள் இருக்கு. அதுல வீடு அன்று, அது பெருமை அளிப்பது ஆகாது என்று கண்ணகி சொன்னார். இதுல என்ன சிறப்பு என்றால், 2 நாகரிகங்கள் 2 பண்பாட்டு அலைகள் அங்கு மோதுகின்றன. இளங்கோவடிகள் எந்த இடத்திலையும் தேவந்தி சொல்லுகின்ற அந்த மரபு வைதிகத்திற்குரியது என்றெல்லாம் சொல்லல. அது தமிழர்களுக்கு மாறானது என்பதனை மட்டும் உணர்த்தி இருக்கிறார் என்பதை உணரணும். ஏனென்றால் இன்னொன்றை குறை சொல்வதாக அவருடைய உள்ள இதனுடைய பெருமை சொல்வதாக இது எமக்கு பீடன்று அப்படின்னு சொன்னார். அதனால பொருளால் சிறப்புடையது இந்த காதை. கணாத்திரம் உரைத்த காதைன்னு சொல்லுவதை பாருங்க. நிலாக்காலம் என்பது போல, பலாச்சுளை என்பது போல ஒற்று மிகுந்தே வர வேண்டும். கணாத்திரம் உரைத்த காதை. அதுவே கனவு திறமுறைத்த காதைன்னா, கனவு திறமுறைத்த காதைன்னு இங்க ஒற்று வரும். எங்கெங்கு வரும் வராது என்பதற்கு நல்ல இலக்கணத்தை தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார், நன்னூலார் பின்பற்றுகிறார். இதெல்லாம் பார்த்தோம். அதுபடி கணாத்திரம் என்று சொன்னார். இதுல ஒரு நுட்பத்தை உங்களுக்கு சொல்லுகிற பாருங்க. சிலப்பதிகாரத்தை வீட்டுல போய் எடுத்து பாருங்க. இந்த ஒரு தொடர் என்ன காட்டுகிறது? புலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானு தரும். புலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானு தரும். பெரிய ஆராய்ச்சி எல்லாம் அதுல பண்ணலாம். நாம அங்க போக வேண்டாம். எல்லாம் புலந்தரு ஈரசை, வான்பொருள் ஈரசை, குன்றம் ஈரசை, தொலைந்த ஈரசை, இளம்பாடு மட்டும் மூவசை. இளம்பாடு மட்டும் மூவசை, நானு ஈரசை, தரும் ஓரசை. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துலதான் எழுதினாலும் குரல் முன்பா எழுதினாலும் அதுல மூவசை சீர் அருகி வரும், ஈரசை சீர் அதிகமாக வரும். சில சமயங்கள்ல மூவசை சீர் மிகுதியாக வரலாம். அது கொஞ்சம் புறநடை. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கிறது என்றால், அப்படியே திருக்குறளுக்கு என்ன இலக்கணமோ அதை இங்க பார்க்கலாம். புலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானும் தரும். அவ்வளவுதான். ஒரு திருக்குறளையே கொண்டு போய் அங்க வச்சது மாதிரி இருக்கு. இளங்கோவடிகள் திருக்குறளை ஆற பயின்றவர் என்பதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதனால வரந்திருக்காதையில நிறைய பார்க்க போறோம். அவர் திருக்குறளை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதனுடைய கருத்தையும் நடையையும் அப்படியே கையாளக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். அதனால நலங்கேள் முறுவல் நகைமுகம் காட்டி இளங்கோவடிகள் ஒருவர் தான் இந்த வாயல் முறுவல்னு சொல்றார். அதாவது கண்ணகி 2 வகையான ஒரு புன்முறுவலை காட்டுகிறார். முதல் புன்முறுவல், கோவலனுடைய பெற்றோர் அங்கிருந்து மருமகளை காண வருகின்ற போது அவங்க வேற வீட்டுல இருந்தாங்க, கண்ணகி வேற வீட்டுல இருந்தாங்க. அதுக்கு குறிப்பு சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. வரும்போது வாங்கம்மா வாங்க என்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டினார். அந்த முறுவலுக்கு என்ன பெயர் என்றால், அவர் சொல்லுகிற பெயர் வாயல் முறுவல். வாய்னா உண்மை, அல்லுன எதிர்மறை. வாயல் முறுவல் உண்மையல்லாத ஒரு முறுவலை காட்டும். உள்ளத்திலிருந்து வல்லது, உள்ள மகிழ்ச்சியாக இல்லை. அதே போல இப்ப இங்க இருந்து கோவலன் வந்தான். வந்த உடனே சலம்புணர் கொள்கை சலதையோடு ஆடி
புலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நாணத்தருன்னு சொன்ன உடனே நலங்கேடு முருவல் காடு. அப்படியா? ஓஹோ, பொன்பொருள் இல்லை என்ற ஒரு குறை உங்களுக்கு இருக்கிறதா? ஒன்றும் கவலைப்பட, அதை கொடுக்கறதுல வருத்தம் இல்லை. அதனால உள்ளத்துல இப்ப வருத்தமே இல்லை. தன்னுடைய கணவன் பொருள் தொலைந்ததே என்று வருந்துகிற போது அதை நாம கொடுத்தா போச்சு. என்ன இருக்கு கையில? ஒண்ணும் இல்லை, எல்லாம் போச்சு. கால் இருக்கிற சிலம்பு இருக்கு. அதனால சிலம்புல பொன், உலங்கிறது ஒரு பண்ணை. சிலம்பு உட தானே, அது வினைமுற்றது, குறிப்பு வினைமுற்று. இந்த இடத்துல உல சிலம்புல கொன்பு என சிலம்புகள் உள்ளன. அதனால ஒரு சிலம்பு கொடுக்கிறார், இரண்டு சிலம்பையும் எடுத்து கொடுக்கிறார். சிலம்புல கொன் என உடனே அவன் என்ன சொல்றான்? இதை முதலாக கொண்டு நான் இழந்த பொருளை எல்லாம் ஈட்டுவேன். உலர்ந்த பொருள். இங்கதான் கோவலனுக்கு அறிவு சரியாக இயங்குகின்ற நிலை வந்துவிட்டது என்பதனை இந்த தொடர் காட்டுகிறது. என்னன்னா, நான் தொலைச்ச பொருள் எல்லாம் அப்படிங்கிறான். உலர்ந்த பொருள் எல்லாம், காணாமல் போன பொருள் எல்லாம், வீணாக செலவிட்ட பொருள் எல்லாம், அவற்றையெல்லாம் நான் மறுபடியும் மீட்டு தருவேன், மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுறான். அதனால அந்த பகுதி, இந்த கணாத்திர முறைத்த காதை நம்முடைய பண்பாட்டு நிலையிலும் இலக்கிய நிலையிலும் மிக மிக சரி. அப்ப எங்க போறது? மாட மதுரைக்கு போகும். மாடகூடங்கள் நிரம்பிய மதுரை மாநகரம் அந்த காலத்துல பெருவணிக நகரம். அந்த நகரத்தினுடைய மாண்பையெல்லாம் எடுத்து மதுரை காண்டத்துல சொல்ல போறாரு. அதனால அதுக்கு முன்னால மாட மதுரைக்கு நாம் போவோம் என்று என்னோடு இங்கு எழுகனை எழுந்தாய். அந்த தொடர் மிக மிக இனிமையாது. எழுகனை எழுந்தாய்ன்னு தானே சொன்னான். புறப்படுன்னு ஒண்ணு புறப்பட்ட, எழுகனை எழுந்தாய். எழுகன என்னோடு எழுக அப்படின்னா, அப்புறம் வழக்கு இதுல மதுரை காண்டத்துல சொல்ல போறாங்க. புறப்படுன்னு சொன்ன உடனே புறப்பட்டு ஏமா புறப்பட்டாங்க. அதனால உள்ளம் அப்படி ஊசலாடுகிறது. அதுதான் கோவலனுடைய நிலை. எந்த இடத்திலும் அவன் மாதவியினுடைய அழகு கண்டு மயங்கி அவள் பால் சார்ந்தான் என்பதற்கு குறிப்பு இல்லை. அதற்கு மாறாக அவளுடைய கலை மேம்பாடு கண்டுதான் அந்த ஈடுபாடு அவளுக்கு வந்தது. அதனால கலையின் மீது மிக்க திறம்படைத்தவளாக விளங்கிய மாதவி அவனை ஈர்க்குதல வியப்பில்லை. ஆனால் அப்படி கலை நயத்துல மிகுந்த ஈடுபாடுடைய இளைஞர்கள் அந்த காலத்துல பலர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் மாதவியை அடைய முடியாது. ஏன் அடைய முடியாது என்றால், 1008 கடைஞ்சு மதிப்புடைய ஒரு பொன் மாலையை வாங்கக்கூடிய தகுதி கோவலனுக்கு தான் உண்டு. அதனால கடைத்தெருவுல கொண்டு வந்து கூணி இந்த மாலையை காட்டுகின்ற காலத்து அதனை அவன் தன்னுடைய செல்வ மிகுதியினால அதை வாங்குகிறான். எதற்காக வாங்குகிறான்? என்னால் இதை வாங்க முடியும் என்று வாங்குகிறான். அதற்கு பிறகு கூணி தன்னோடு சென்று, இந்த இடத்துல கூணி தன்னோடு, அது சங்க பிற்கால நடை. கூணியோடுன்னு சொல்லுவதுதான் சங்க கால நடை. கூணி தன்னோடு அந்த ஒரு சாரியை விழுந்தது. கூணியோடு சென்று அவன் மாதவி அடைந்தான், சென்றான், அவளோடு பதிந்தான். அதன் பிறகு அந்த இடத்துல ஒரு தொடர் எழுதுகிறார் மிக அருமையாக. அவன் சென்று தன்னுடைய வீட்டை மறந்தான். புறந்தான்னு சொல்ல, வீட்டை மறந்து வாழ்ந்தான். அது வரையில கணாத்திர முறைத்த காதையில பார்த்தோம். இப்ப நாடுகான் காதை. அது என்ன நாடுகான் காதைன்னு வருது என்றால், இப்பதான் வீட்டை விட்டு புறப்படுறாங்க. இந்த இடத்துல தொல்காப்பியம் சங்க இலக்கியம் இவற்றையெல்லாம் நாம நினைந்து பார்க்கணும். ரொம்ப பெரிய இலக்கணங்க. படிக்க படிக்க அதனுடைய விதிமுறைகள் எல்லாம் நமக்கு இவ்வளவு ஒரு சிறந்த செழுமை மிக்க ஒரு மொழிக்கு இவ்வளவு சிறந்த ஒரு இலக்கணம் அமைந்திருக்கிறது. ஒரு ஓமை சொல்றதுன்னு சொன்னா யாரு எப்படி சொல்லணுங்கிறதுக்கு வரையறுத்த வரையறை தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. அப்படி தோழி சொல்லின் அவளறி கிளவி தலைவிக்காயின் நிலம்பெயர்ந்து உரையாதுன்னா, இது என்ன? ஒரு ஓமை சொல்லணும்ல, தலைவி சொல்லணும்னா உடனே அவ குறிஞ்சி நிலத்தில் வாழுகின்ற தலைவி முல்லை நிலத்தில் இருக்கிற பொருளை ஓமையாக சொல்லக்கூடாது. அவளுக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டின் புறத்தே இருக்கக்கூடிய, தன்னுடைய வீட்டை அடுத்து இருக்கக்கூடிய பொருள்களைத்தான் அவள் ஓமையாக சொல்ல முடியும், சொல்லக்கூடும். அவளுடைய பழக்க அறிவு அவ்வளவுதான், அவளுடைய புழக்கம் அவ்வளவுதான்.
அதை கடந்து அவள் போவதாக கற்பிக்க மாட்டாள். ஆனா அவளோடு உடன்முறைகின்ற தோழி இருக்கிறாள, அவ அந்த நிலத்தின் முழுமையும் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஓமையாக சொல்ல முடியும். அது அவளுடைய புழக்கம் அப்படி. சரி, செவிலி அவள் நிலங்கடந்தும் சொல்லலாம், பிற நிலத்துக்கும் போய் வரக்கூடிய இயல்புடைய. அதனால ஒவ்வொருவருடைய இயங்கு தளமும் இவ்வளவு இவ்வளவு என்று வரையறுத்து சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அதை இறந்து சொல்லுவது சில சமயத்துல குறுந்தொகையில அப்படி ஒரு இடம் வந்துருச்சு. தலைவி சொல்லுகிற போது பிற நாட்டுல இருக்கிற பொருளை பற்றி சொல்றான். அது எப்படி சொல்லலாம்னா, அது கேள்வி. சொல்ல கேட்டதை கொண்டு சொல்லுகிறார். பாடலிபுத்திரத்தை பற்றி தலைவி சொல்லுகிறார். பாடலிபுத்திரத்துக்கு போனாளா? இல்ல, அது கேள்வி. அதனால இவ்வாறெல்லாம் இலக்கணம் சமைத்து கொண்ட நிலையில நாடு காண்காதைன்னா இப்ப இதுவரையில நாடு காணல. அதாவது புகார் நகரத்தையோ சோழ நாட்டையோ கண்ணகி விரிவாக சென்று பார்க்கலாம். இப்ப பார்க்கின்ற நிலையில புறப்பட்டு போறாங்க போது அப்ப நாம நாடு காண்காதையில பார்த்தோம். அப்படி மிக அருமையாக ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்க இலக்கியத்துல 10 பாட்டுல 5 ஆற்றுப்படைகள் இருக்கின்றன. முருகு, பொருணாறு, பானிரண்டு, அதற்கு பிறகு மலைபடுகிறான் கூத்தராற்று. 5 ஆற்றுப்படைகள் இருக்கின்றன. நல்லா ஊன்றி பாருங்க. செல்லுகின்ற வழியில் இருக்கக்கூடிய கற்பொருள்களை பற்றி எல்லா வர்ணனைகளும் இந்த 5 ஆற்றுப்படைகளிலும் வரும். ஆனால் இந்த 5 ஆற்றுப்படைகளை விட விரிந்த ஒரு வளர்ச்சியை சிலப்பதிகாரத்தினுடைய நாடுகான் காதையில் தான் பாருங்க. நாடுகான் காதை போல 5 ஆற்றுப்படைகளில் இல்லை. 5 ஆற்றுப்படைகளும் ஒரோ வழி அந்த அரசனுடைய மாளிகையை நோக்கி செல்லுகின்ற அந்த தடத்தையே புனைகின்றன. ஆனா இங்க பாருங்க, இப்ப நான் பார்க்க போற நாடுகான் காதையில எப்படியெல்லாம் அந்த மருத நிலத்தில் செழுமையாக உணவு தொழில் நடைபெறுகிறது என்பதனை காட்டிக்கொண்டே வருகிறார். வந்து அங்கு ஒரு சோலையிலே கவுந்தியை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. காவுந்தி என்றும் கவுந்தி என்றும் சொல்லப்படும். காவுந்தி என்றால் முதல்நிலை நீண்டது என்று பொருள். நெடில் முதல்ல வருகிற போது நீண்டு வரும். அது சில சமயத்தில் அது தேய்ந்தும் வரும். தாமரை என்பது செய்யுள்ள மறைமலர் என்று வரும். தாமரை மலர் என்று சொல்வதற்கு பதிலாக மறைமலர் என்று. அது யாப்பின் பொருட்டாக வருவது. ஒரு எழுத்தை குறைத்துக் கொள்ளலாம், ஒரு எழுத்தை நீட்டிக் கொள்ளலாம், ஒரு எழுத்தை குறுக்கிக் கொள்ளலாம். இதையெல்லாம் விகாரம் என்று சொல்லுவது இலக்கண மரபு. அது அந்த விகாரங்களை பற்றி எல்லாம் இலக்கண நூல் விரிவாக சொல்லுகிறது. பிறகு பார்ப்போம். இப்ப இங்க எல்லாம் செல்வருடைய குடியிலே பிறந்தாயை கோவலனே, உங்களுக்கு உற்றது என்ன இடர்பாடு கருதி நீங்கள் நாடு காண வந்திருக்கிறீர்கள்? இதுவரை நாடு காணல, இப்பதான் இங்க இதுவரையில வந்திருக்கிறீங்களே எதற்கு என்று கண்ணன் காவுந்தி கேட்கிறார். அதனால நீங்க இங்கிருந்து மதுரைக்கு செல்லுகிறீர்கள். அது தொலையாத பெருவழி, 30 காதம். இந்த 30 காதங்களை நீங்கள் இதுவரையில் இந்த நாட்டையே காணாதவர்கள், முழுமையாக காணாத நீங்கள் இங்கு செல்ல வேண்டும். கோவல வணிகத்துல போயிருந்தானா கண்டிருப்பான். அவன் தன்னுடைய குலத்தொழிலை அவன் செய்யல. நிறைய செல்வம் இருந்தது, அப்பா தேடி வச்ச செல்வம் நிறைய இருக்கு. அதை வைத்து கொண்டு வாழ்ந்தான். ஒரு பேதமையான வாழ்க்கை. கலித்தொகையில ஒரு அருமையான ஒரு தொடர் வரும். ஒரு தலைவன் அங்கிருந்து போய் இந்த தலைவி என்ன பண்ணுவா, மணல்ல சிற்றில் புனைந்து விளையாடி கொண்டிருப்பார். சிறிய வீடு கட்டி விளையாடி கொண்டிருப்பார். அவ்வளவு பேதைத்தனமான ஒரு பெண், அறிவு நிரம்பாத, அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒரு பெண். அவர்கிட்ட போய் அவருடைய அழகனை ஈடுபட்டு அவர்கிட்ட, உனக்கு இது மாதிரி ஒரு வீடு கட்டுறிய நீ, உனக்கு நான் வீடே கட்டி தர்றேன், என்ன திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறான். அதுக்கு அவள் என்ன சொல்றான்னா, அப்படியா பெரிய வீடு கட்டுவ நீ, உன்னோட நான் வந்துடுறேன்னு சொல்லல. அதுக்கு பதிலாக அவன் சொன்னான், வீடு கட்டித்தரேன்னு சொல்ல, அப்பா கட்டின பெரிய வீடு, ஆணி வெட்கம் மற்றவன், பிறர் செய்த இருப்பார். பிறத்தியார் கட்டின வீட்டுல இருக்கிறவன் நீ பாரு, நான் சின்னதா நானே வீடு கட்டுறேன் இங்க மணல்ல, உனக்கு கல்லால ஒரு வீடு கட்டுறதுக்கு கூட தகுதி இல்லை. பிறர் அப்பா கட்டின வீடுதான், அதை என்ன பிறர் செய்த இருப்பார். பிறத்தியார் கட்டின வீட்டுல இருக்கிறவனே அப்படின்னு. அப்ப என்ன பொருள்? அவரவருக்கு அந்த தாளாண்மை வரும், முயற்சி வரும்.
அது இல்லாட்டி அது வாழ்க்கை இல்லை. அதைத்தான் சொல்லுவோம். இப்ப போதுவல் யானும், போதுவல் அருமையான தொடர்பெல்லாம் உண்மை உரிமைக்கு போதுவல். நானும் வர்றேன், கூட வர்றேன். போதுவல் யானும். இந்த யானுங்கிற சொல்லு சிலப்பதிகாரத்துல சில இடங்கள்ல வருகிற போது ஆழமான பொருளோடு இருக்கு. இந்த இடத்த மறக்க முடியாது நம்ம எங்களோட. போதுவல் யானும் முன்னாடி சொல்ல போறாரு வரந்திருக்கிறதுல, யானும் சென்று என் எதிரெழுந்து தேவந்திகை மேல் திகழ்ந்து தோன்றி வஞ்சி மூதூர் மணிமண்டபத்திடை முந்தை தாழ்நிழல் இருந்தோர். இந்த இடப்பெயர்கள் எல்லாம் என்ன அழகாக சங்க இலக்கியத்திலும் சிலப்பதிகாரத்திலும் இடம்பெறுகிறதுன்னு பார்க்கணும். யானும் இந்த முந்தை இப்படியெல்லாம் இடப்பெயர்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். போதுவல் யானும், போதுமே நான் வர்றேன், போதும் நீங்களும் வாருங்கள். மின் என்பது முன்னிலை ஏவல்ல இருக்கக்கூடிய ஒரு விகுதி, அது முன்னிலை விகுதி. போதுமின் என்ற காவுந்தி ஐயை, ஐயை என்பது இந்த இடத்துல ஒண்ணு சொல்ற. ஐ என்பது ஐ வியப்பாகும். தொல்காப்பு ஐ வியப்பாகும். வியத்தற்குரிய ஒரு மேன்மை படைத்தவர்கள் ஐயன் என்று சொல்லலாம். ஐயன் என்பதற்கு என்ன பொருள் என்றால் வியத்தற்குரிய மேன்மை உடையவர். அதனால்தான் ஐயன் என்ற சொல் வேற எங்கேயோ போய் எப்படியோ தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்ற கருத்துலதான் பழங்காலத்துல எல்லாம் ஐயன் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றார். அதனால்தான் திருவள்ளுவருக்கு ஐயன் திருவள்ளுவர் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. என்ன பொருள் என்றால் வியப்புக்குரிய ஒரு மேன்மை அவர் பால் இருந்தது என்பது பொருள். அதனால ஐயை அதே அதுக்கு பின்பால் ஐயை, ஐயள், ஐயை என்று சொல்லணும். காவுந்தி ஐயை கைதொடுது ஏத்தி. சில சொற்களை கொஞ்சம் விரிவாக நான் சொல்வதற்கு காரணம் இதையெல்லாம் உரையில காணப்படாமைதான். கைதொழுது ஏத்தி, அது என்ன? கையை தொழுது என்ன? கையால் தொழுது என்பது வேற்றுமை தொடர். கையால் தொழுது என்பது வேற்றுமை தொடர். நாட்டார் ஐயா அந்த இடத்துல கொஞ்சம் நுட்பமாக உரை எழுதியிருப்பார். என்ன என்றால் கைதொழுது என்பதற்கு கையால் வணங்கி நாவால் போற்றின்னு எழுதுவார். தொழுதுங்கிறது சொல்லுதுக்கு பாருங்க, நம்மகிட்ட இல்லாம போச்சுப்பார். நம்மகிட்டன்னா தமிழ் வழங்குகிற மக்களிடம் கடவுளை வணங்குதல் என்ற ஒரு சொல் இருக்கிறத தவிர கடவுளை தொழுதேன் என்பது பேச்சு வழக்குல அதிகமா இல்லை. தொழுகைங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா இஸ்லாமியர்கள். அது என்ன தொழுகை அப்படின்னா உடலை வணங்கி உடலை வளைந்து வணங்குதல் என்பதற்கு தொழுதல் என்று பெயர். உடலை வளைந்து வணங்குதல். அத நாவுக்கரசர் தேவாரத்துல கையாளுவார். தொழுதல் தொழுகை, உடம்பு வளைந்து குனியணும், அதுதான் தொழுகை. அப்படி வளைந்து வணங்கி தொழுது ஏவல் செய்யக்கூடியவர்களுக்கு தொழும்பர் என்று பெயர். அந்த தொழும்பர் என்ற சொல் என்னாச்சு? குறைவுபட்டு தொம்பர்னு ஆச்சு. இப்ப தொம்பன் குடிசைங்கிறான். என்ன பொருள்? அப்ப தொழும்பன் வேலை செய்யக்கூடியவன், வணங்கி உடல் குறுகி பணியக்கூடியவன், அவன் வாழுகின்ற இடம் என்று பொருள். அதனால தொழுகை என்ற அந்த சொல்லுக்கு உள்ள சரியான பொருள் அவ்வாறு ஒரு மெய்ப்பாடு உடைய ஒரு சொல்லது. கைதொழுது ஏத்தி அடிகள் நீரே அருள்தீராயின். அப்பதான் கோவலன் சொல்றான், அடிகளே. இந்த அடிகள்ங்கிற சொல்லு மிக உயர்ந்த ஒரு சொல்லு. அதாவது வணங்கப்படுகின்றவருடைய மேன்மையையும் வணங்குவானுடைய பணிவையும் காட்டுகின்ற ஒரு சொல் அடிகள். இந்த அடிகள்ங்கிற சொல்ல மிக அருமையாக இடங்கோடிகள் கையாளுவார், பின்னடி கையாளு. அடிகள் முன்னொரு யானடி வைத்தேன் வடியாக்களது மனக்குழல் வேண்டும் என்று 2வது கடிதத்துல மாதவி எழுத பார்க்கும். அடிகள் நீரே அருள்தீராயும், நீங்களே இப்படி சொல்லுவீர்களே, ஆனால் தொடிவளை தோழி துயர் தீர்ந்தேன். துடிவளை தோழி வளைந்த வளையலை அணிந்த, இதெல்லாம் சிலப்பதிகாரத்தை ரொம்ப ஊன்றி படித்த பல நுட்பங்கள் நமக்கு. எல்லா நுட்பங்களும் உள்ளடக்கி ஒரு உரை இன்னும் வரணும். ஏன் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் எழுதலையான்னு? எழுதிருக்காங்க. அவங்கெல்லாம் அறிவுல மிக மூத்தவர்கள், பெரியவர்கள், சார்ந்தோர்கள். அவங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது. 3 பேர் சிலப்பதிகாரத்துக்கு எழுதியிருக்கிற உரையும் 3 மாபெரும் மும்மணிகள். யாரு? அரும்பது உரைகாரர் அவ்வளவு சாதாரணமான அறிவுடையவர்கள். அடியாருக்கெல்லாம் அதை விரிவாக்கியவர் நாட்டார் ஐயா. அதை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பாடம் சொல்லுகிற போது அதை விரிவாக விரித்து சொன்னார். அவர் பாடம் சொல்வதை கேட்டு ராகவியங்கார் வியந்து போனார்.
வகுப்பறைக்கு வெளியில நின்று அதை கேட்டார். இதெல்லாம் வரலாறு. அதனால அந்த மூவரும் சுருக்கமாக எழுதினாங்க. முதல் 2 பேரும் மிக சுருக்கமாக எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்துல எழுது பொருள் அப்படி. நாட்டாரையா பாடம் சொல்லுகிற நிலையில எழுதினார். இன்னும் அதற்கு மேல பல இடங்கள்ல விரிவாக எழுதுவதற்குரிய களத்தை அவர் காட்டுகிறார். அதனால அந்த அடிப்படையில இப்ப ஒரு செய்தியை நான் சொல்றேன். தொடி வளைத்தோழி வளைந்த வளையலை அணிந்த தோளை உடைய கண்ணகி அப்படின்னு போதும். அது என்ன, ஏன் இந்த வளையலுக்கு என்ன அப்படி ஒரு பெரிய குறிப்பு? இந்த இடத்துல என்ன பெரிய ஆழமான பொருள்? வளையலை அணிந்த ஒரு பெண்ணுன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆழமான பொருள் அங்க என்ன இருக்கு அப்படின்னா அப்படி இல்லை. அவ கணவனை இழந்த பிறகு மாட மதுரையிலே அங்கிருந்து மேற்கே சேரநாடு நோக்கி செல்லுகிற போது, கணவனை இழந்தேன், தனியாக இருக்கிறேன், எங்கே எந்த திசை நோக்கி போவதுன்னு தெரியல, கிழக்கு வாயில்ல நான் போக மாட்டேன், கணவனோடு வந்தேன், தனியாக அந்த வாயிலே நுழைந்து திரும்பவும் சோழ நாட்டிற்கு போவதற்கு என்னுடைய உள்ளம் இடம் கொடுக்கவில்லை, ஆகவே மேற்கு வாயில் நோக்கி செல்லுகிறேன் என்று சொல்லுகிற போது தன்னுடைய கையிலே இருக்கிற வளையலை உடைத்து போடுகிறான். அப்ப என்ன பொருள் என்றால், மங்கள அணி என்பது வளையலாகவும் இருக்கிறது. மங்கள அணி என்பது கழுத்தில் அணிகின்ற அந்த மன அணி ஆக மட்டுமல்லாமல் கையில் இருக்கிற வளையலாகவும் இருக்கிறது என்பது கூறும். அதுக்காக இங்க தொடி வளைத்தோடி இங்கு வளையலை அணிந்த, சரி, அந்த வளையலை அணிந்த பெண் சொல்லுகின்ற காலத்து ஒரு குறிப்பு யாரும் கேட்கலாம். புலந்து வான்பொருள் குன்றம் துறைந்த இளம்பாடு நாணுத்தரும் என்று சொன்ன போது அந்த வளையலை கழற்றி கொடுத்துக்கலாமேன்னா அது வளையல் பொண்ணு இல்லை, அதை கொண்டு பொருள் ஈட்ட முடியாது. அவையெல்லாம் பொன்னாலாகிய அணிகலன்கள் எல்லாம் போயின, எஞ்சி இருப்பன இந்த 2 சிலம்பு. அதுதான் கொடுத்தான். துடிவளை தோழி துயர் தீர்த்தோ துயர் தீர்த்தேன், அப்பாடா பெரிய துன்பத்தை நான் தீர்த்துட்டேன். அப்ப என்ன கால விழுவமைதி தீர்க்கின்றேன்னு சொல்லணும். தீர்த்தேன், துன்பத்தை, கண்ணகியினுடைய துன்பத்தை போக்கிட்டேன். இப்ப நினைச்சு பாருங்க, கண்ணகியினுடைய துன்பத்தை இவன் போக்கணும். இதுவரையில எப்படி இருந்தான்? கண்ணகி எவ்வளவு பெரிய துயரில் இருந்தாள். அவனை பிரிந்த துயரில் இருந்த போது அந்த துயரை தீர்ப்பதற்கு முடியாதவனாக இருந்த கோவலன், ஒரு மயக்க நிலையில் இருந்தவன், மாதவியோடு சேர்ந்த நிலையில் இருந்தவன் இப்போதுதான் கண்ணகியை நினைந்து பார்க்கிறான். துடிவளை தோடி துயர் தீர்த்தேன் என அவன் சொல்ல, இந்த எனங்கிற சொல்லு ரொம்ப இன்றுமையாகும். இளங்கோவடிகள் இந்த என என்ற இணைப்பிடை சொல்லுது. அதாவது 2 பேர் பேசுகிற போது இந்த உரைநடை இணைக்கின்ற சொல்தான் இந்த என. அது வழக்குறைவாக ரொம்ப அருமையாக பார்க்கலாம். அதாவது அங்கிருந்து அறிவரை போகிய குறையறிஞ்சித்து வாயிலோயே வாயிலோயே என அந்த ஒன்று போட்டாரு. என வாயிலோன் வாழியின் கொற்கை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவு வாழி, செழிய வாழி, பழியோடு படரா பஞ்ச வாழி, இப்படி வாயில் ஒருத்தி வந்திருக்கிறாள் என, இப்படி 2 பேர் உரையாட. அதுதான் நாடகம். நாடக அமைப்பு என்பதனை தெளிவாக இந்த என என்ற இடைச்சொல். 2 பேர் பேசும்போது இளங்கோடிகள் குறுக்க வந்து பூந்து அவர் எதுவும் சொல்வது இல்லை, வழக்கம். இந்த உரையாடல எனங்கிறத எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அருமையான நாடகம். என இணைப்படுச்சு. இப்படி ஒரு கட்டமைப்பு உடைய ஒரு சிலம்பை அது நாடகம் அல்ல என்று எழுதினார். இது நாடகம் ஆகாது. இது வடநூலை பார்த்து எழுதிய ஒரு கூத்து நூல் என்று எழுதினார். நான் தான் அதற்கு மறுப்பெல்லாம் ஆங்கில தமிழ் நூல் எழுதினார், நான் ஆங்கிலத்தில் எழுதினேன். அதனால ஒரு நல்ல நாடக நூல் என்பதற்கு நிறைய இடங்கள் ஒரு 100 அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அதுல இந்த இணைப்பிடை சொல்லை கையாளுகின்ற ஒரு நெறி ஒன்று. கோவலன் காணாய், கோவலனே காண்பாயார். இந்த காணாய்ங்கிற சொல்லு பாருங்க. கோவலன் காணாய்ன்னா என்ன பொருள்? இப்பவும் பேச்சு வழக்குல பாருப்பா அப்படின்னு சொல்றதுதான். அது பேசிட்டே இருக்கும்போது பாருப்பா அப்படின்பான். அது போல காணாய், கோவலன் காணாய், கொண்டு இந்நெறிக்கு ஏதம் தருவனை யாங்கும் பல கேண்மோம். நாம போகிற இந்த நெறியில, இந்த வழியில எவ்வளவோ ஏதங்கள் இருக்கின்றன. ஏதம்னா துன்பம். இப்ப என்ன பொருள் என்றால், கவுந்தியடிகள் புகார் நகரத்திலிருந்து மதுரைக்கு
பல முறை பயணம் செய்தவர், பல முறை மதுரையை நோக்கி சென்று வந்தவர், அந்த பழக்கமுடையவர் ஆதலால் இடைப்பட்ட இந்த வழியில ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் ஏதங்கள் பல தோன்றும் என்று அவர்கள் காட்டுகிறார். ஏதம் திருவனை யாங்கும் பல கேண்மோ, நீங்கள் கேளுங்கள். வெயில் நிறம் புறா மெல்லியல், அந்த காவுந்தி அம்மா கண்ணையே ரொம்ப உற்று நோக்கி இருக்கிறாங்கிறதுக்கு இங்க ஒரு எடுத்துக்காட்டு பின்னாலும் இருக்கு. ரொம்ப கூர்ந்து கோவலனை பார்த்ததை விட கண்ணகியை கவுந்தி அடிகள் மிக கூர்ந்து பார்த்திருக்கிறாங்க. அதாவது கண்ணகியினுடைய நிறம், அழகு, நெற்றி, கூந்தல் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து இந்த அம்மா ஒரு அருமையான ஒரு பெண் இவ்வளவு பெரிய வருத்தத்துக்கு ஆளாக நேர்ந்ததே என்று கோவலன்பால் அவனுக்கு சினமும் இருக்கக்கூடும். ஆனா அதை வெளிக்காட்டி கொள்ளாது வெயில் நிறம் பொறா மெல்லியல், வெயிலினுடைய துன்பத்தை தாங்காத இந்த பெண் வெயில் நிறம் பொறா மெல்லியற்கொண்டு பயில்பூம் தண்டலை படகுவும் எரினே, நல்ல பசிய சோலைகள் வழியாக. தண்டலைங்கிறது எப்படி பிரிக்கணும்? தன் தலைன்னு பிரிக்கணும். தலைங்கிறது இடம்ங்கிற பொருள், குளிர்ந்த இடம். தலைங்கிறது ஏழாம் இடத்துக்கு உருவாகவும் வரும். அதனால குளிர்ந்த இடங்களை எல்லாம் கொண்டிருக்கூடிய சோலை வழியாக போகலாமே, வெயில் நிறத்தை பொறாதவளாயிற்றே அப்படின்னா வெள்ளியற்கொண்டு பயிர்பூம் தண்டலை. தண்டலை அவர் கம்பர் அதை வாங்கி வச்சிருக்கார். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டது முடவினங்க அப்படின்னு அவர் பாடினார். அதனால குளிர்ந்த சோலைகள் எல்லாம் நிரம்பிய வழி புகார்ல இருந்து மதுரை வரையில அதுல போகலாம் தான். ஆனா மண்பக வீழ்ந்த கிழங்காகள் குழி, அங்கங்க இடையில குறிஞ்சி நிலம், மருத நிலம் தாண்டி சோலைகள் வழியாக புகுந்து குறிஞ்சி நிலம் செல்லுகின்ற காலத்தில் நிழல் இருக்கும். அந்த நிழல் வழியாக செல்லுகின்ற போது அங்கு வயல்களின் ஊடே நாம போவோம். இந்த வயல்களின் வள்ளிக்கிழங்கு, இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு பயிரிட்டிருப்பார். அந்த அந்த வள்ளிக்கிழங்குக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்னவென்றால் அது ஆழமாக வேறு உண்டு. அதனுடைய வேர்கள் மிக ஆழமாக போகும். கலித்தொகையில் ஒரு தலைவி சொல்லுகிறாள், என்னையும் என்னுடைய காதலனையும் ஒன்று சேர்க்க துணியாத இந்த நகரம் கெடும். எப்படி கெடும்? இங்க ஒண்ணும் நல்லது நடக்காது. கிழங்கு கீழ் வீழா, வள்ளிக்கிழங்கு வேர் விடாது, கிழங்கு வேர் விடாது, கிழங்கு இங்க விடாது, திணை இங்கு விளையாது, முற்றாது, கொல்லை குரல் வாங்கி ஈனா, அங்கு கதிர்கள் எல்லாம் முற்றாது என எங்களுடைய காதலுக்கு தடை விதிக்கிற இந்த மண்ணில் நல்லது எதுவும் நடக்காது என்று சொல்லுவார். அந்த இடத்துல வள்ளி கீழ் வீடா, வள்ளி கீழே வேர் விடாது என்று சொல்லுகிறார். அது ஆழமாக வேர் விடக்கூடிய இந்த வள்ளிக்கிழங்க பறிச்சுக்கும். பறிச்ச பிறகு அந்த இடம் குழியா இருக்கும். அந்த குழியில அங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் உதிர்கின்ற மலர்கள், அதுக்கு பேர் செம்மல்னு பேர். முதிர்ந்த மலருக்கு செம்மல்னு பேர். தமிழ் செம்மல்ங்கிறாங்க. தமிழ்ல முதிர்ந்த அறிவுடையவன் என்று பேர். அந்த மாதிரி அந்த மலர்கள் எல்லாம், காய்ந்த மலர்கள் எல்லாம் இந்த குழியை நிரப்பி இருக்கும். அதனால அது இறுக்கமா இருக்காது. அந்த இடத்துல போய் காலை வச்சு உள்ளார தடுக்கி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். எப்படி பார்த்துருக்காங்க அந்த அம்மா? அது எதற்காக பார்த்துருக்காங்கன்னா, இவங்களுக்கு பழக்கம் கோவலனை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, ஆண்மகன். ஆனால் இந்த வெயில் நிறம் பொறாத இந்த காரிகை அந்த மாதிரி இடங்கள்ல முன் அனுபவம் இல்லாததனால் காலை தடுக்கி கொண்டு விழுந்து விடக்கூடும். வெயில் நிறம் பொறா மெல்லியற்குண்டு பயில்பூம் தண்டலை படர்பூம் எரினேன். படர்தல் என்றால் நினைந்து செல்லுதல். இந்த வழி நல்லா இருக்குன்னு போனா மண்பக வீழ்ந்த, மண்ணே பிளக்குமாறு வீழ்ந்த அந்த கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கிழங்கு அகழ் குழியை, அதுக்கு இப்ப குழியா இருக்கு, கிழங்க பறிச்சாச்சு. மண்பக வீழ்ந்த கிழங்குகள் குழியை சண்பகம் நிறைத்த தாது சேர் பொங்கல், சண்பக மலர்கள் முதிர்ந்து மூடி இருக்கின்றன. தாது சேர் பொங்கல், மகரந்த தூள்கள் எல்லாம் நிறைந்த பொங்கல்னு பழம்பூ என்று போதும். அந்த பழைய பூக்கள் எல்லாம் பொய்யரை படுத்து,
பொய்யாக அந்த குழியை பொய்யாக நிரப்பி, சரியாக நிரப்பல. பொய்யரைப்படுத்து போற்றா மக்களுக்கு, அதனை பற்றி கருதாத மக்களுக்கு கையெறு துன்பம் காட்டினும் காட்டும், பெரிய துன்பத்தை உண்டாக்கவும் கூடும். ஆக வழியில் இருக்கிற இடர்பாட்டை கவுந்தியடிகள் இவ்வாறு ஒவ்வொன்றாக சொல்ல பார்க்கிறோம். அதனால உதிர்பூம் செம்மலின் ஒதுங்கினர் கழிவர், உதிர்ந்த பூம் செம்மல், வாடிய மலர்கள் எல்லாம். ஒவ்வொரு ஒரு மலர் என்று சொன்னால் அதனை ரொம்ப தமிழன் கூர்ந்து பார்த்திருக்கிறான். அரும்புங்கிற நிலையிலிருந்து செம்மல் வீ வரையில எத்தனை நிலைகளை பார்க்கணும். அரும்பு, மொக்கு, மொட்டு, மலர், அலர், வீ என்று பல நிலைகள்ல பார்க்கிறோம். உதிர்பூம் செம்மலின் ஒதுங்கினர் கழிவோர், அதெல்லாம் ஒதுங்கினர் கழிவோர், ஒதுங்கி கழிவோர் முற்றச்சார். ஒதுங்கினர் கழிவோர், ஒதுங்கி நடக்கிறவர்கள். சரி, இது நம்ம இந்த இடத்துல பாதுகாப்பா போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வளைஞ்சு ஒதுங்க கூடாது. ஏன்னு கேட்டா மேல தொங்கிட்டு இருக்கிற பலாப்பழம் இடிச்சிரும். முதிர்பூம் தேம் பழம்பகை முட்டினும் முட்டும். பழம்பகை, அதாவது பழம்பகைன்னா பழைய பகை இல்ல, பலாப்பழமாகிய பகை. தொங்குகிற பெரிய பலாப்பழம் நம்ம மேல இடிச்சிரும். அதனால முதிர்தேம் பழம்பகை முற்றிய சுவையினுடைய பலாப்பழம் முட்டினும் முற்றும். அதனால கீழே பார்த்துட்டு வரக்கூடாது, மேலேயும் பார்க்கணும். புறநானூற்றுலதான் ரொம்ப அழகா சொல்லுவான். இந்த யாழை எடுத்துட்டு போற பாணன் இருக்கானு, அவன் காட்டு வழியா போகிற போது அவன் பாட்டுக்கு நடந்து போக மாட்டானோ, கையில இருக்கிற இந்த யாழை முன்னும் பின்னுமா தள்ளி கொண்டு நடப்பான். ஏன்னா இடையில இருக்கிற கிளை அது இடிச்சு அந்த யாழை எதுவும் செய்து விடக்கூடும். அதனால இந்த யாழை மிகவும் போற்றி பாதுகாத்து அதை கொண்டு போறான். அதை பற்றி அதே போல இங்கேயும் மேலும் கீடுமாக பார்த்து நடக்கும். மஞ்சளும் இஞ்சியும் மயங்கரில் வளையம்னு தோட்டம். மஞ்சளும் இஞ்சியும் மயங்கரில், அந்த பலாவினுடைய நீடல்ல, பலாவினுடைய நிழல்ல மஞ்சளும் இஞ்சியும் விளைவது வழக்கம். அவையெல்லாம் மயங்கரில் விளைத்து கொடி பின்னி கிடக்கின்றன. பல கொடிகள் பின்னி கிடக்கக்கூடிய அந்த இடத்துல செஞ்சுளை பலவின் பரற்பகை உருக்கும். பலாவினுடைய கொட்டைகள் அங்கங்க கிடக்கும், அது காலில் உறுத்தும், அது பரல் போல உறுத்தும். என்னங்க, பலாப்பழத்தினுடைய விதை கிடந்தா அதுல நடந்து போனா கால் ரொம்ப நொந்து போயிடுமா அப்படின்னா, தன்னை நினைந்தும் கவுந்தி சொல்லவில்லை, கோவலன் நினைந்தும் சொல்லவில்லை, கண்ணகியை நினைந்து சொல்லும். ஏன்னு கேட்டா புறநாற்று படையில சொல்லுவார் உடத்தான கண்ணியார், வருந்த நாயினாவில் பெருந்தது சீரடி, ஓடி இழைத்த நாவினது நாப்போலும். இந்த பாதம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஓடி இழைத்த நாயினுடைய நாக்கு மாதிரி இருக்கு, அவ்வளவு மென்மையா இருக்கு, தண்ணி சொல்லுது. நடந்து நடந்து இப்ப கொப்புளங்கள் இருக்கு. அதனால கண்ணகியை நினைந்து பேசுகிறார் கவுந்தடி. கயல் நெடுங்கண்ணி காதற் கேழ்வர், அதனால செஞ்சுளை பலவின் பரற்பகை உறக்கும் பரற்கற்களை போல, கூறிய கூடாங்கள் போல உருக்கும், துன்புறுத்தும், வருத்தும். கயல் நெடுங்கண்ணி, மீன் போல கண்ணியுடைய ஒவ்வொரு உறுப்பா பார்த்துருக்காங்க அந்த அம்மா. கயல் நெடுங்கண்ணி, அதாவது கயலை போல கருமையாகவும் இருக்கிறது, நீண்டும் இருக்கிறது. கயல் நெடுங்கண்ணி காதற் கேழ்வ, மீது ரொம்ப அன்பு வச்ச கேழ்வனே, கிண்டல் செய்யறது மாதிரி. இவ்வளவு அன்பு வச்சிருந்தா நீ விட்டுட்டு போயிருப்பியாப்பா அப்படிங்கிறது மாதிரி. கயல் நெடுங்கண்ணி காதற் கேழ்வ, வயலுடை படர்கூமினே. சரி, சோலை பக்கம் போக வேண்டாம், வயல் பக்கமா நடந்து போகலாமே என்று சொன்னால், வயலுடை படர்கூமினே ஆங்கு படர்தல் நினைந்து செல்லுதல். ஆங்கு பூனாறு இளஞ்சி பொறுகையலோட்டி, அங்க குளங்கள்லாம் இருக்கும், பொய்கை. இளஞ்சின்னா பொய்கை. பூனாறு இளஞ்சி, பூக்கள் எல்லாம் மனம் தருகின்ற, மனத்தை பரப்புகின்ற அந்த பொய்கையில் பொறுகையல் ஓட்டி, அங்கு கயல் மீன்கள் அப்படி மேல நீர் பரப்புக்கு வரும். அதை பார்த்துட்டு நாய் அது மேல பாயும். கரையில் இருக்கிற நாய் இந்த கயல் மீன்களை கவ்வி கொள்வதற்காக பாய்கிற போது அந்த கயல் மீன்கள் தப்பிச்சு ஓடிடும். அது நீர்நாய் கவ்விய நெடும்புற வாழை, உடனே வாழை மீன் அதனுடைய வாயில அகப்பட்டுக்கும். அது பெருசா இருக்கும், அது மிக எளிதாக அகப்பட்டு கொள்ளும். நெடும்புற வாழை வலங்கும் மலங்கும் மிளிர் செருவின்,
விலங்கப்பாயின் அது மலங்குன்னு விலாங்கு மீன். விலாங்கு மீன்கள் இருக்கக்கூடிய அந்த வயல்ல விலங்க குறுக்க வந்து பாய எது பாய்கிறது? வாழை மீன் பாய்கிறது. வாழைன்னா அது ஏன் அது வாழைன்னு பேருன்னா வாழ் போல. பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், பாவேந்தர் சொல்லுகிறார், பாண்டியனார் வாழை ஒத்த வாழை நீ அதை பக்குவமாய் வறுப்பாய் என்ன. பாண்டியனுடைய வாழ் போல இருக்கிறதா நெடும்புற வாழை மலங்கு மிளிர் செறிவின் விலங்கு பாயும். விலங்க பாய்தல்னா குறுக்க பாயும். விலங்குன்னு அதுக்கு ஏன் பேருன்னு கேட்டா அது குறுக்க வளர்றது. ஒரு பிறந்த ஒரு நாயோ அல்லது புலியோ சிங்கமோ எல்லாம் 8 அடி உயரம் வளர்ற வழக்கம் எல்லாம் இல்லை. 6 அடி உயரம் மனிதனை போல வளர்கிற வழக்கம் இல்லை. அது குறுக்கதான் வளரும். அதனாலதான் அதுக்கு விலங்குன்னு பேரு. 2 கைகள்ல குறுக்க போடுறதுனால தான் அதுக்கு விலங்குன்னு பேரு. விலங்க பாயின் கலங்களும் உண்டு இருக்காரு. அப்படி வாழை மீன் பாய்வதை பார்த்து இந்த பெண் இதற்கு முன்னாடி இந்த பட்டறிவு இல்லாததனால் அதற்கு கலங்கவும் கூடும். இங்கேயும் இந்த கண்ணகி துயரம் அடையக்கூடும். ஒவ்வொன்னா சொல்லிக் கொண்டு வரோம். அவ்வாறு கரும்பில் தொடுத்த பெருந்தேன் சிதைந்து, கரும்புல அதனுடைய சர்க்கரை பயனை எடுத்து தேனீக்கள் அடை கட்டியிருக்கு. அது பெருந்தேன் பெரிய கூடு கட்டியிருக்கு, தேன் கூடு. குறிஞ்சி பெருந்தேனுழைக்கும் நாடனோடு நட்பே என்று குறுந்தொகையில சொல்லுவாங்க. அந்த பெருந்தேன் சிதைந்து அந்த தேனடை உடைஞ்சி சுரும்பு சூழ் பொய்கை தூணியே கலக்கும். அந்த தேன் என்ன ஆகும்? உடைஞ்சு அப்படியே சொட்டி கீழே இருக்கிற தண்ணீர்ல, அங்க இருக்கிற பள்ளங்கள் இருக்கிற தண்ணீர்ல இந்த தேன் கலந்து நிற்கும். அதனால என்ன தீமை அப்படின்னா, அடங்கா வேட்கையில் அறிவு அஞர் எய்தி, அஞர்னு துன்பம். அதாவது அடங்காத வேட்கையினால இந்த தேன் கலந்த இந்த நீரை, எவ்வளவு சங்க இலக்கியம் படிச்சிருக்காரு பாருங்க இளங்கோவடிக்கு. தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு வெப்பங்கடல் நீரே அப்படின்னு ஐக்கூர் நூற்றுல சொல்லுவாங்க. தேன் கலந்த அந்த நீரை குடங்கையும் நுண்டு கொள்ளவும் கூடும். ஆனா கைய குடிச்சிட்டு போய் அடாடா அழகா அருமையான தேன் அப்படின்னு அள்ளி குடிச்சிருவா. ஏன் குடிக்க கூடாதா? குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாது? இங்கதான் மிக இன்றியமையாது. என்னவென்றால் தேனை அருந்த கூடாது என்பது சமணர் கொள்கை. ஏன் அருந்தக்கூடாது? அது தேனீக்களுடைய சொத்து. அத போய் இவன் வேறு ஒன்று முயன்று சேர்த்தது, கொஞ்சம் கொஞ்சமா முயன்று சிட்டுக்குருவி சேர்க்கறது மாதிரி, தேனீ மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேனீக்கள் அவ்வளவு உழைப்பினாலே பெற்ற ஒன்று இவன் உழைப்பில்லாம கறந்து களவாடி கொண்டு வந்து உண்ணுகிறான். தேனை உண்ணக்கூடாது என்பது சமணர் கோட்பாடு. அதை இங்கே சொல்றார். ஏன் இளங்கோவடிகள் கொள்கை அது இல்ல. கவுந்தி சமண துறவி ஆதலின் இது நெறிக்கு புறம்பாக இந்த தேனை இந்த பெண் உணவும் அருந்தவும் கூடும். அதனால அதுவும் தவறு. அதனால கூட பாதை வழியாக தலைவனும் தலைவியும் போய்கொண்டிருக்கிற போது ஆங்காங்கு குட்டையிலே சிறிய அளவு நீர் தேங்கி கிடக்கும். அதனை தவ்வென குடிக்க யாங்கு வல்லுநூல் கொல்லோ அப்படின்பா. ஓடி போய் தாகத்தின் மிகுதியினால இந்த என்னுடைய தலைவி அதை அள்ளி குடிப்பாளே, நான் என்ன செய்வதுங்கிறான். அதே போல இங்கேயும் அப்படி குடிக்க கூடாது, இது தேன் கலந்த நீர் என்று. தேன்மயங்கு பாலினும் இனிமை. அந்த பாட்டுக்கு பொருள் வேற. என்னவென்றால் ஐங்குறு நூற்றுல தேன் கலந்த பாலை விட இனிது. அம்மா பிறந்த வீட்டுல பால் கொடுப்பாங்களே, இல்ல அடக்காய்ச்சி ஆவின் பாலை கொடுப்பாங்களே, அதே நீ குடிக்க மாட்டீங்க. ஆனா அவருடைய நாட்டுல இருக்கிற தேன் கலந்த பாலை எல்லாம் வேண்டாம்னு சொன்ன நீ குட்டையில கிடக்கிற நீரை போய் மானுண்டு எஞ்சிய கழுலி நீரை குடிப்பிய, இது சரியா என்று கேட்டபோது அவர் சொன்னா, அது அவர் நாட்டுல உள்ளது. அது மட்டுமல்ல, என்ன சிறப்பு என்றால் தேனும் பாலும் பிற உயிரினங்களின் சொத்து. தேனீக்களின் சொத்து, பால் கன்றினுடைய உடைமை. அதெல்லாம் நாம எடுத்துக்கொண்டு அருந்துவதை விட குட்டையில் இருக்கிற தண்ணீர், அதுவும் மானுண்டு எஞ்சியது, விருந்தோம்புதல் நடந்து அதற்கு பிறகு பாக்கி இருக்கு, அதை அருந்துவது ஒரு அறம் என்று தலைவி பேசுவதை 500 காட்டும். அதனால குடங்கையின் நொண்டு, நொண்டு
அப்படின்னா மொண்டுங்கிறது நொண்டுன்னு ஆச்சு. மொண்டி நொண்டிம்பாங்க அதெல்லாம். அதே போல முடம்னா நுடம்பான். இந்த ரெண்டு எழுத்துக்கள் பாரு தெரிவது தமிழ்ல ஒரு இயல். குறுநறிட்ட குவளையம் போதோடு வயல்ல உழவு செய்கின்ற உழவர்கள், குறுநர் என்றால் அறிகின்றவர்கள் என்று பொருள். தாளை அறிகின்றவர்கள், களையை எடுப்பவர்கள். குறுநறிட்ட குவளையும் போதும் குவளை மலர்கள் அங்காங்கு பூத்து இருக்கின்றன. அந்த மலரை பறிச்சு இந்த பெண்கள் எல்லாம் தலையில சூடிக்கொண்டு அந்த செடியினுடைய தண்டை அப்பால கரையில வீசுகிறார்கள். குவளையும் போதோடு பொறிவரி வண்டினம் பொருந்திய கிடக்கை. இந்த களையை பறிச்சு வயல் கரையெல்லாம் போட்டிருக்காங்க. அதுல பூக்கள் எல்லாம் இருக்கின்றன, குவளை பூக்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த குவளை பூக்கள்ல தேனீக்கள் வந்து மொய்க்கின்றன, வண்டுகள் வந்து மொய்க்கின்றன. அவையெல்லாம் அங்க தேனை குடித்து விட்டு அங்கேயே கிடக்கின்றன. அங்க போய் காலை வச்சிருவான் இந்த பெண்ணு. குறுநறிட்ட குவளையம் போதோடு பொறிவரி வண்டினும் பொருந்திய கிடக்கை. அதனால வண்டுகள் எல்லாம் வந்து தேனீக்கள் எல்லாம் வந்து பொருந்திய கிடக்கை. பொருந்திய கிடக்கை நெரிசல் வருத்தத்து. அந்த வழியில போகின்ற போது நீரஞர் எய்தி, நீர் நீர் அப்படின்னு தண்ணீர் இல்லை இங்க, நீவிர் நீங்கள் என்று ஒரு அருமையான ஆட்சி. பேச்சு மொழியில இந்த நீர்ங்கிறது நெல்லை மாவட்டத்துல வழங்குகிற வழக்கு. நீர் என்ன நினைக்கிறீர்? இது இந்த மேல இருக்கக்கூடியவர்கள், வருணத்துல மேல இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி கையாளுகிற ஒரு சொல் வடிவம். நீர் என்ன நினைக்கிறீர்? அவன் நீன்னு சொல்லிடக்கூடாது, ஒருமையில பேசுகிறானேன்னு நினைச்சுக்குவான். நீங்கள்னு சொல்றதுக்கு மனசை இடம் கொடுக்கல. இந்த ரெண்டுக்கு நடுவுல நீர், நீர் என்ன நினைக்கிறீர் அப்படின்பான். நீருங்கிற அந்த பெயருக்கு தந்தார்கள் என்ன நினைக்கிறீர், அங்க விகுதி போட்டா பாருங்க, அதான் இலக்கணம். நீர் அந்த மாதிரி நீர், கவுந்தியும் அது மாதிரி சொல்றாங்க. நீர் அஞ்சர் எய்தி, அஞ்சர்னு துன்பம், அறியாது அடியாங்கு இடுதலும் கூடும். அதனால அங்க வண்டும் தேனியும் மயங்கி கிடக்கக்கூடிய அந்த கலையின் பரப்பில் நீங்கள் அடியிட்டு நடந்து செல்ல கூடும். அந்த இடத்திலையும் நீங்கள் பார்க்க வேண்டும். எரிநீர் அடைகரை, அலை எறியக்கூடிய கரை. தண்ணீர் எங்கு பார்த்தாலும் மருத நில வைப்பு ஏராளமாக தண்ணீர் இருக்கிறது. குறிஞ்சி நிலத்திலும் தண்ணீர் மிகுதியாக இருக்கிறது. எரிநீர் அடைகரை இயக்கம் தண்ணி. அங்கு நீங்கள் நடந்து போகின்ற காலத்து பொறிமான அளவனும் நந்தும் போற்றாது ஊழடி ஒதுக்கத்து ஒரு நோய் காணி. அடுத்த செய்தி, முதல்ல தேன் அருந்த கூடாதுங்கிறது ஒரு செய்தி. அடுத்தபடியாக கருத்து சொல்லக்கூடிய செய்தி, பொறிமான அளவன். பொறினா புள்ளி, புள்ளிகளை மிகுதியாக உடைய அளவன் என்றால் நண்டு. அது அலைவது பற்றி அதுக்கு வந்த பேர். அது தண்ணீர்ல பொறிமான அளவன் நந்தும், நந்து நத்தை. இந்த நண்டு நத்தை ரெண்டும் தண்ணீரிலிருந்து அப்படி கரைக்கு வந்து கரையோரமாக வந்து அப்படியே ஊர்ந்து செல்லும். அப்படி ஊர்ந்து செல்லுகின்ற காலத்து பாவமான அந்த உயிர்களை போய் மிதிச்சிடக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க கல்வி. கோவல் என்று சொல்லுகிற போது அவ்வாறு மிக எளிய அந்த உயிர்களை, அதனால உயிர் கொலை செய்யக்கூடாதுங்கிறது இரண்டாவது கருத்து. தேன் அருந்தக்கூடாது, உயிர் கொலை அறியாது செய்து விடக்கூடாது. நண்டு நத்தை ஆகியவற்றை மிதித்து போகிறதாக நம்முடைய பயணம் அமைந்து விடக்கூடாது. பொறிமான அளவனும் நந்தும் போற்றாது ஊழடி ஒதுக்கத்து. ஊழ்னா முறையின்றி, முறையாக நாம போகணும், ஒதுங்கி போகும். ஊழடி ஒதுக்கத்து, அதனால்தான் முறையாக வருவதனால்தான் அதுக்கு ஊழ் என்று பெயர். விதி அது என்ன முறையால் வருவது? அவரவர்கள் செய்த வினைக்கு தகுந்தாற் போல வருவதனால அது முறையாக வருவது. அதுல குற்றமே இல்லை, விதியில குற்றம் இல்லை. விதியின் குற்றம் என்றும் கம்பன். நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, அது போல விதியின் பிழை என்றும். அதனால ஊழடி ஒதுக்கத்து உருநோய் காணி. உருன்னு மிகுந்தன்னு போது, மிகுந்த துன்பத்தை கண்டால் தாழ்தரு துன்பம் தாங்கவும் உண்மை. இந்த துன்பத்தை தாங்கவும் முடியாது. வயலும் சோலையும் அல்லது அது என்ன துன்பம்? அந்த உயிர்கள் துன்பப்படுவதை பார்த்து நம்முடைய உள்ளம் துன்பப்படும். நண்டு நத்தைக்கு துன்பமில்லாமல் நடந்து செல்லும், ஒதுங்கி போகும். தாழ்தரு துன்பம் தாங்கவும் ஒண்ணா, தாங்கவும் ஒண்ணா.
அந்த உண்ணாதுன்னு சொல்லணும். உண்ணான்னா துன்பங்கள் பல, துன்பங்கள் பலவும் தாங்க உண்ணா, தாங்க இயலா. வயலும் சோலையும் அல்லது யாங்களும் அயல் விட கிடந்த நெறியாங்கு இல்லை. ஒண்ணு சோலை வழியா போயாகணும், இல்லாட்டி வயற்கரை வழியா போயாகணும். இந்த ரெண்டு வழி தவிர வேற வழி கிடையாது என்று சொல்லிவிட்டு, நெறியிரும் குஞ்சி நீ வெய்யோளோடு, வெய்யோள் என்றால் விரும்பத்தக்கவள் என்று. வெம்மை வேண்டல் தொல்காப்பியர். வெம்மை என்றால் வேண்டுகின்ற, விரும்புகின்ற என்று போடும். இப்ப வேண்டி என்றால் விரும்பின்னு போடும். பல இடங்கள்ல மேடைகள்லாம் பேசுவாங்க, வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது ஒன்றும் இல்லை, ஒரு பன்மொழி அதெல்லாம். நெறியிரும் குஞ்சி, அதாவது நெருங்கி இருக்கக்கூடிய குஞ்சி என்பது ஆண்மகனுடைய கூந்தலுக்கு உள்ள பெயர். நெறியிரும் குஞ்சி நீ, எரித்த கூந்தலை உடைய கோவலனே நீ, வெய்யோளோடு நீ விரும்பிய உன்னுடைய துணைவியாகிய கண்ணகியோடு குறியறிந்து அவையவை குறுகாது, குறிப்பெல்லாம் அறிந்து கொண்டு எங்கெங்கெல்லாம் எப்படி போக வேண்டும் என்ற குறிப்பறிந்து அவையவை குறுகாது அந்தந்த இடங்களில் சென்று தவறான வழிகளை சென்று விடாமல் ஓம்புக, நீ பாதுகாப்பாக நடந்து செல்ல வேண்டும் என்று யார் சொன்னது? தோமொரு கடிஞையும், தோம்னு குற்றம், குற்றமில்லாத கடிஞை என்பது பிச்சை பாத்திரம், உங்கலன். சமணத்துறவில் கையில ஒரு உங்கலம் வைத்திருப்பாங்க. தோமொரு கடிஞையும், அந்த கடிஞைங்கிறது ஒரு இடத்துல அருமையாக பௌத்த சமயத்துல தமோபதத்துல சொல்லுவாரு, இந்த கையில் இருக்கிற பிச்சை பாத்திரம் பெருசா இருக்கக்கூடாது, ஒரு கையளவு தான் இருக்கணும். பெரிய பாத்திரமா வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. ஏன்னா துறவி எவ்வளவுதான் சாப்பிட வேண்டும், கையளவு உண்டு அப்படின்னு. தோமொரு கடிஞையும் சுவன் மேல் அறுவையும் தோல்ல உரி, அதுல நோன்புக்குரிய பொருட்கள்லாம் அந்த உரியில இருக்கும். சுவன் மேல், சுவல்னா தோல், சுவன் மேல் அறுவையும் தாமும் கைப்பீலியும் கொண்டு, கையில மயிர் பீலி. அது எதுக்கு என்று கேட்டால், மயில் தாமாக உகுத்த பீலி, மயில் தாமாக முதிர்ச்சியின் காரணமாக உதிர்த்த அந்த பீலியெல்லாம் திரட்டி கொண்டு ஒரு தூய்மை செய்கின்ற ஒரு தொடப்பமாக கொண்டிருக்கிறார்கள். நம்ம வழியில செல்லுகிற போது, சிற்றுயிர்கள் வருகிற போது அவற்றை அப்படி அந்த பீலியால ஒதுக்கி விட்டு நடந்து போகும். அதுதான் சமண நெறி. பாவுந்தியையே கைப்பீலியும் கொண்டு மொழிப்பொருள் தெய்வம் வழித்துணையாக. மொழிப்பொருள் தெய்வம்னு சொல்லே மந்திரம். அது என்ன மந்திரம்? மாட்டாரையா அதை எழுதுகிறார். ஆசி ஆவு சா என்பது மந்திரம். அதாவது என்னன்னா, அருகன் சித்தன் ஆசான் என்று சொல்லிக் கொண்டே போகும். இதுதான் இப்பவும் வழி. முருகா, சாமிநாதா, பெருமாளே அப்படின்னு சொல்லி கொண்டு போவது போல இந்த சொல்லே மந்திரமாக கொண்டு மொழிப்பொருள் தெய்வம், அதுவே தெய்வம், வழித்துணையாக, அதுவே நமக்கு வழித்துணையா ஆகட்டும் என்று கருதி வழிப்பெரும் சிறப்பில் வழிப்படர் புரிந்தோம் அப்படி சொல்லிக் கொண்டு அவர்கள் போகிறவர்கள் கரியவன், அது சொல்றான், கரியவன் புகையின் புகைக்கொடி தோன்றினும், கரியவன் சனி, சனி புகைந்து போனாலும் அவ்வளவுதான். சனி மட்டும் வளமா இல்லாம வானத்துல வற்றி மேலும் கரிந்து நிறம் மாறிவிடுமையானால் மழையே 6 மாதத்துக்கு பெய்யாது. அதான் கரியவன் புகையினும் புகைக்கொடி தோன்றினும், தூமகேது வால் நட்சத்திரம், வால்மீன் தோன்றினாலும் இதெல்லாம் ஒரு உலகத்துக்கு வருகின்ற பெரிய ஏதம். மழையே வராது, நீண்ட காலத்திற்கு மழை வராது என்பதற்குரிய அறிகுறிகள் இவை இரண்டும், கரியவன் புகைத்தலும் தூமகேது தோன்றும் என்று இவையெல்லாம் அப்படிப்பட்ட நிலையில் விரிகதிர் வெள்ளி தென்புலம் படரின் சுக்கிரன், வெள்ளி வடக்க போக வேண்டியது தெற்க வந்தது, மழை அப்பவும் கிடையாது. தென்புலம் படரின் கால் ஒரு நிவப்பில் கடுங்குரல் ஏற்றொடும் சூர்முதிர் குன்மு பெயல்வடம் சுரப்பை. இந்த மாதிரியான 3 சூழலிலும், அதாவது சனி திசை மாறினாலும், சனி புகைந்து போனாலும், வால்மீன் தோன்றினாலும், வெள்ளி திசை மாறி போனாலும் கூட இந்த சோழ நாடு வற்றாது. இந்த சோழ நாட்டுல மழை ஒரு சிறிதும் குறையாது.
மற்ற மற்ற நாடுகளில் இந்த மூன்றும் விளையலாம். ஆனால் கால் ஒரு நிவப்பில், நிவப்பு மலை இந்த இடத்துல குடகு மலையை குறிக்கிறது. கால் ஒரு நிவப்பில் காற்று வந்து மோதுகின்ற அந்த குடகு மலையில கடுங்குரல் ஏறு என்றால் இடி. அந்த இடியோடு சூழ்முதல் சூழ் கொண்ட மேகங்கள் குயில்கள் எல்லாம் பெயல் வளம் சுரப்ப, அவையெல்லாம் குடகுல மழை பெஞ்சா அங்கிருந்து ஓடி வருகிறது காவிரி. அதாவது அந்த காலத்துல காவிரியினுடைய பெயரை தமிழ்நாடு நிரம்ப துய்த்தது. அதுக்கு காரணம் என்ன நினைந்து பாருங்க. ஏன் இப்ப முடியல, அப்ப முடிஞ்சது? குடகுல தோன்றிய காவிரி ஆற்றினுடைய பயன் முழுமையும் சோழ நாட்டிற்கு முழுமையாக கிடைத்ததற்கு காரணம் என்னவென்றால், அந்த குடகு காவிரி தோன்றுகிற இடத்துல இருந்து அது கடலிலே சென்று மறைகின்ற பூம்புகார் வரையில சோழனுடைய ராஜராஜனுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இடைக்காலத்தில் இருந்தது. அதற்கு முன்பு கரிகாலனுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்தது. அதனால யாரும் எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. பிற்காலத்துல ராஜாதிராஜனுடைய காலத்துல ஒருத்த பாறையை போட்டு தடுத்தான். போய் வாட்படையோடு போய் அந்த பாறையை அகற்றினான் ராஜாதிராஜன் என்பது வரலாறு. அதனால நாடு முழுமையும் நம்முடையதாக இருந்த காலத்துல ஆறு தோன்றிய இடத்திலிருந்து அடங்குகிற வரையில நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் காவிரி வந்தது. அதனால இவ்வாறு குடமலை கொம்மு பெயர் வளம் சுரப்ப குடமலை பிறந்த கொழும்புல் தாரமுடு. இந்த குடகு மலையில என்னென்ன பொருள்லாம் இருக்குதோ அத்தனையும் கொண்டு வருகிறது இந்த காவிரி சோழ நாட்டுக்கு கொண்டு போகணும். அந்த பல பண்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த சோழ நாட்டினுடைய பண்டசாலைகள் எல்லாம் பண்டக சாலைன்னு எழுதக்கூடாது, பிழை. பண்டசாலை தான். பல பண்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது. கொடும்பல் தாரம் என்றால் பண்டம் என்று கொடுமையான செழித்த பல வகையான பொருள்களையும் கொண்டு கடல் வளம் எதிர. அது காவிரி அங்கிருந்து நான் கொண்டு வர்றேன் சோழ நாட்டுக்குன்னு கொண்டு வருவான். கடல் உடனே நான் கொடுக்குற முத்து மற்ற வளங்களை எல்லாம் கடல் சோழ நாட்டுக்குள்ளார போடுதான். கடல் வளம் எதிர கயவாய் எரிக்கும். அந்த தோன்றுகின்ற இடத்துல கழிமுகத்துல இவையெல்லாம் வந்து நெருங்கி காவிரி புதுநீர் கடுவரல் வாய்த்தல். காவிரியினுடைய புது வெள்ளம் மிக கடுமையா வருகின்ற அந்த மதகுல, வாய்த்தலை மதகுல ஓவிறந்து ஒலிக்கும். ஓன்னா மதகுக்கு போடுற பலகைக்கு பெயர் ஓ. அந்த பலகையில வந்து மோதி ஓவிறந்து ஒலிக்கும். பெரிய பேரொலியை எழுப்பும் வெள்ளம். ஒலிக்கும் ஒலியே அல்லது அந்த ஒலி அல்லாமல் வேறு ஒரு ஒலியை இந்த புகார் கேட்பதில்லை. அப்படிப்பட்ட வளமான ஒரு பகுதி இது. ஆம்பியும் கிடாரும் வீங்கிசை வேத்தமும் ஏத்தமும் உடனே உழவு தொழில் நடக்கக்கூடிய சிறப்ப இப்ப பேசப்படாது. ஆம்பின்னா பன்றி தொட்டி, அங்கங்க தொட்டி கட்டி வச்சிருக்கிறான் தண்ணீரை தேக்கிக் கொள்வதற்கு. அந்த தொட்டியில வந்து நிரம்பி வழியுது. கிடார் என்றால் பூட்டை பொறி, அதாவது இறைகூடை ஏற்றம். ஒரு பெரிய சால்னு பொருள். சாலால அந்த தொட்டியிலிருந்து தண்ணீரை கீழே வாங்கி மேல கொண்டு வந்து சேர்க்குது. ஆம்பி என்பது பன்றி பத்தர்னு எழுதுவாரு. பன்றிகள் கிடக்கக்கூடிய குழி, அதுவே தொட்டியாக பயன்பட்டு அந்த இடத்துல தண்ணீரை தேக்கி இந்த இறைகூடை என்று சொல்லக்கூடிய அந்த சாலால இறைக்கிறாங்க. பூட்டை பொறி வீங்கிசை ஏத்தமும் ஏற்றம். ஊங்கு நீர் பிழாவும். பிழா என்பது கொள்கலம், ஒரு பாத்திரம். இவற்றை எல்லாம் கொண்டு ஒலித்தல் செல்லா. எல்லாம் தண்ணீர் வந்து பல இடங்களிலும் மோதி தொட்டியில வந்து விழுகிறது. அந்தாண்ட சாலால் இறைக்கப்படுகிறது. பெரிய கொள்கலங்களை நிறைக்கிறது. இந்த ஓசை இடையராக கேட்க. கடனி சென்னல் கரும்பு சூழ் மருங்கில். சென்னல் கரும்பு, அதுதான் பாவேந்தர் எழுதுவாரு. சென்னல் மிகுந்திருக்கிறது, கரும்பு செழித்திருக்கிறது, பல வாழையெல்லாம் இருக்கின்றன, இருந்தும் இந்த நாடு வறுமையுற்றது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல தன்னுடைய சஞ்சீவ பருவத்தின் சாரல்ல. ஏனென்றால் மூடப்பழக்கம் மிகுந்து போய்விட்டதுனால இந்த வளங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிற அறிவு இல்லை என்று எழுதுவார்கள். பழனத்தாமரை பைம்பூங்கானத்து. தாமரைகள் எல்லாம் பூத்திருக்கக்கூடிய அழகான
பசிய சோலைகளிலேயே கம்புட்கோடியும் கம்பங்கோடி கம்புட்கோடியும் கனைகுரல் நாரையும் கம்பங்கோடி ஏற்படுத்துகிற ஓசை கேட்கிறது. வெள்ளத்தினுடைய ஓசையை பத்தி சொன்னாரு. அடுத்தது இந்த தண்ணீர் மிகுதியாக இருக்கின்ற காலத்துல வயல்ல தோன்றுகிற பல வகையான ஒலிகளை சொல்றார். கம்புட்கோடியும் கம்பங்கோடி. அடுத்தது கனைகுரல் நாரையும் செங்கால் அன்னமும் பைங்கால் கொக்கும் பசிய கால்களை ஒரு கொக்கும் காணக்கோடியும் காட்டுக்கோடியும் நீர்நிற காக்கையும். அது என்ன நீர்நிற காக்கையும்னா கடற்காக்கை. நீர்நிற காக்கை நீரிலே உலாவுகின்ற காக்கை. கடற்காக்கையும் உள்ளும் உள்ளானும். உள்ளான் என்பது ஒரு கடல்ல வாழ்கிற ஒரு உயிரினம். ஊரலும் குழுவை கணந்தூள் என்று சொல்லுவார்கள். இவையெல்லாம் உழுவையும் புதாவும். புதான்னா பெருநாரை. நாரையிலே ரொம்ப பெரிய பெருசு. இவையெல்லாம் சேர்ந்து எழுப்புகின்ற ஒலி எப்படி இருக்கிறது என்றால் வேந்தர் வெல்போர் வேந்தர் முனையிடம் போல. வேந்தர்கள் போர் செய்யக்கூடிய களத்துல பெரிய ஆரவாரம் எப்படி கேட்குமோ அப்படி கேட்கிறது. பல வகையான ஒலிகள் எல்லாம். என்ன பொருள் என்றால் ஏற்களம் எப்படி இருக்கிறது என்றால் போர்க்களம் போல. ஏற்களத்துல என்னென்ன ஓசையெல்லாம் கேட்குமோ அவ்வளவு ஓசை போலவே போர்க்களத்திலும் கேட்குங்கிறார். வெல்போர் வேந்தர் முனையிடம் போல உலாது நுண்தொழில் உள்புக்கு அழுது. எங்கேயும் சோழ நாட்டுல ஏர் கொண்டு உழவே வேண்டியதில்லை. தண்ணியே அதுவே கால்காலா பறந்து வரும். ஏற்கனவே மண் மெல்லிதாக இருக்கும். பாறைகள் கிடையாது. அதனால தானே விளையும். இதுதான் அவரு சொன்னாரு. வித்து இன்றி முத்து ஏன் விளைந்தது வெண்ணெய் சேடையின் கொத்தும் வயலில் குமரேசன். விதை போடாம எப்படியா விளைஞ்சதுன்னா போட வேண்டியது இல்லையா அப்படின்னா. ரொம்ப அருமையான ஒரு பாட்டம். என்னன்னா அது ஜெகவீர ராம பாண்டியன் மாதிரி ஒரு பெரும் புலவர பிற்காலத்துல பெற்றதே இல்லை. அவருக்கு பெரிய சிறப்பு செய்தார் முதலமைச்சராக இருந்த காமராஜர் சார். என்னன்னா ஜெகவீர மதுரை பல்கலைக்கழகம் தோன்றிய போது அதுக்கு ஆட்சிக்குழு உறுப்பினரா ஒருத்தரை நல்ல கற்ற ஒருத்தரை நியமிக்கணும்னு சொன்னாங்க. உடனே இந்த திருக்குறள் குமரேச வெண்பா எழுதிய 1330 குறளுக்கும் 1330 வெண்பா எழுதியிருக்கிறார். திருக்குறள் குமரேச வெண்பான்னு பேர். அந்த வெண்பா எழுதிய ஜெகவீர ராம பாண்டியன் ஒரு பெரும் புலவர். அவரை போடியா ஆட்சிக்குழு உறுப்பினரான. அப்படி போகணுங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்னா. அவர் என்ன பாடுறாருன்னு கேட்டா விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டர் பார்த்தோம்னு திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர் ஒரு பாட்டுல என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா அந்த விருந்தோம்பல் அதிகாரத்துல வித்துமிடல் வேண்டும் கொள்ளோ விருந்து மிச்சும் இசைவான் புறம் அப்படின்னா விருந்தோம்புகிறவன் தன்னுடைய வயல்ல விதை போடாமலே விளையும். அது எப்படி விளையும் அப்படின்னு கேள்வி. அது எப்படி விளையும்? விருந்தோம்புகிறவனுடைய வயல்ல விதை போடாமலே விளையும்னா அது எப்படி விளையும்? அதுக்கு இந்த குறளுக்கு மேல 2 வரி எழுதினாரு, 2 அடி எழுதினாரு ஜெகவீர ராம பாண்டியன். என்னன்னா வித்து இன்றி முத்து ஏன் விளைந்தது வெண்ணெய் சடையன் கொத்தும் வயலில் குமரேசா. அதாவது வெண்ணெய் நல்லூர் சடைய போடல் இருக்கார, அவரு விதை போட்டாரு. எதுக்கு போட்டாரு என்றால் கரும்புக்கு விதை போட்டார். விளைஞ்சதெல்லாம் முத்து. அது எப்படி விளைஞ்சது? அது எப்படி விளைஞ்சதுன்னா வித்துமிடல் வேண்டும் விருந்தோம்பி மிச்சம் செய்வான் புலம்னா விதை போட வேண்டியது இல்லையா? அது பயன் அப்படி இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கு என்ன பொருள் என்றால் விதை போட்டது ஒன்றுக்கு விளைவது ஒன்றுன்னு பொருள் இல்லை. அதுல தேர்ந்த விளைச்சல்னு பொருள். விதை போடாமலே விளையும்னா அவன் பெரும் முயற்சி செய்யாமலே விளையும்னு பொருள். 1330 குறளுக்கும் அப்படி ஒரு கேள்வி எழுப்பிடுவாரு. பதிலா கொண்டு போய் திருக்குறளை வச்சிருவாரு. ஒரு குறளுக்கு அவரால் எழுத முடியல. எந்த குறளுக்கு எழுதுறது? எல்லாத்துக்கும் அங்க இருந்து இருக்கிற கதைகள் வரலாறு இதெல்லாம் சேர்த்தார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மேல என்ன கேள்வி எடுப்பது? இந்த உலகத்துல மிக ஒழுங்காக வாழ்ந்த ஒருத்தன் தெய்வமாக வணங்கப்படுவான். யார சொல்றது? பார்த்தார். வள்ளுவர்
மனிதனாக பிறந்தும் தெய்வம் என்று கொண்டாடப்பட்டார் ஏன் குமரேசான்னார். அவரே வச்சார் திருவள்ளுவரே. திருவள்ளுவர் மனிதனாக பிறந்தும் கூட தெய்வமாக கொண்டாடப்பட்டார் குமரேசா, ஏன்பா அப்படி அப்படின்னாரு. அதுக்கு உடனே சொன்னாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் ஐக்கப்பட்டார். அதனால அப்பேற்பட்ட ஒரு நூல் அது. அதனுடைய படிப்பு இப்ப இல்லை, அதனால அதை படிக்கணும். அதனால அவ்வாறு சோழ நாட்டினுடைய சிறப்பை இவ்வாறு சொல்லி பல்வேறு வகையான ஓசைகள் எல்லாம் கேட்கக்கூடிய காணக்கோழியும் நீர்நிற காக்கையும் உள்ளும் ஊரலும் புல்லும் புதாவும் வெல்போர் வேந்தர் முனையிடம் போல, வேந்தர்கள் சந்தித்துக் கொள்கின்ற போர்க்களம் போல பல்வேறு குழு குரல் பரந்த ஓதை, எல்லா ஓசையும் கேட்கக்கூடிய இடத்துல உழவர்கள் போய் விழுகிறார்கள். அதோட நாம பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். மிகச்சிறந்த ஒரு பகுதி. இதுகாரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அறிகிறேன். நன்றி, வணக்கம்.